வணக்கம் ஜவை இஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ராதிகா ஆப்தே அப்படின்னு ஒரு நடிகை, எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு நடிகை. தமிழில் நிறைய படம் நடிச்சிருக்காங்க. வெற்றி செல்வன், மற்றபடி ஆலினால் அழகு ராஜா, கபாலி, ரஜினியோடு நடிச்சிருக்கிறாங்க. மற்றும் சித்திரம் பேசுதடி 2 ஒரு 7-8 படங்களுக்கு மேலே நடித்தவங்க. பப்ளிக்கான நடிகை, பேன் இந்தியா நடிகை. தெலுங்கு, மற்றபடி ஹிந்தியில் ஏகப்பட்ட படம் நடிச்சிட்டு இருக்காங்க, நடித்து முடித்தவர்கள். அப்புறம் அதே நேரத்தில் அப்பப்போ தன்னுடைய ஆபாச படங்களை நிர்வாண கோலத்தில் தன்னை பதிவாக வெளியிட்டுக்குவாங்க. ஆமாம். அப்புறம் ரசிகர்கள் அதை காமா சோமான்னு கற்றுவாங்க. அப்புறம் அதை பதிவை எடுத்துருவார். இந்த மாதிரி ஒரு நடிகை ராதிகா ஆப்தே நடிகை. அப்படிப்பட்ட நடிகை தனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை பகிர்ந்திருக்கார். அது அவருக்கு மிக கசப்பான ஒரு அனுபவமாக. அதே நேரத்தில் பணத்துக்காக செய்தேன் அதையும் சொல்கிறார். அதாவது தென்னிந்திய அளவுக்கு அந்த நடிக்கக்கூடிய ஒரு சூழல். அவர் தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம்லாம் சொல்ல கிடையாது. தென்னிந்தியாவில் நடிக்கக்கூடிய படத்தில் நடிக்கக்கூடிய கூப்பிட்டாங்க, நடிக்க போயிருந்தேன். அப்போ ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவம் சொல்லி போட்டு சொல்கிறார். என்ன அப்படின்னா, அதாவது என்னுடைய மார்பகம் எடுப்பாக தெரிய வேண்டும் என்பதற்காகவும், என்னுடைய பின்புறம் எடுப்பாக தெரிய வேண்டும் என்பதற்காகவும் பேடு வைக்க சொன்னாங்க. ஆமாம். அப்போ நான் யோசனை பண்ணேன் அவங்க வற்புறுத்தினாங்க. இதாம்மா சீனு, இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு என்ன பண்ணாங்க, முன்னால் பேடு வைக்க சொல்லி ஏற்பாடு பண்ணி பேடு வச்சுக்கிட்டேன். பின்னாலையும் பேடு வச்சு ஒரு கவர்ச்சிகரமான ஒரு போஸில், ஆபாசமான ஒரு போஸில் என்னை நடிக்க தூண்டினார்கள். நடித்தேன். அதுவும் பணத்துக்காக நடித்தேன். இது எனக்கு ஒரு கசப்பான அனுபவமாக இருக்குது. அந்த இடத்துல பெண் அப்படிங்கிற முறையில் நான் மட்டும்தான் இருந்தேன், யாருமே கிடையாது. ஒரு துணை நடிகை கூட கிடையாது. எல்லாமே சுற்றி வர இருந்த அத்தனைவே டெக்னீஷியன்ஸு, டைரக்டர்ஸு, தயாரிப்பாளர்கள், மற்றபடி தயாரிப்பு நிறுவனத்தை சேர்ந்தவர் எல்லாமே ஆண்கள் தான். நான் ஒருத்தி தான் பெண்கள். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி பேடு வச்சு, முன்னாலேயும் பின்னாலேயும் பேடு வச்சு நடிக்க சொல்லி என்னை தூண்டினார், நிர்பந்தப்படுத்தினார். நான் நடித்தேன் அப்படின்னு போட்டு சொல்லிட்டு, இது எனக்கு ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவம், இது யாருக்கும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நேரத்தில் இவருக்கு தோணிச்சான். என்ன தோணுச்சு அப்படின்னா, உங்கள் அக்கா தங்கச்சியாக இருந்தால் இவ்வாறு அனுமதிப்பீர்களா அப்படின்னு அவர்களை கேட்க தோன்றியது. ஆனால் நான் கேட்கவில்லை அப்படின்னு அதையும் சொல்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நடிகையாக வந்துட்டார், நாய் வேஷம் போட்டாச்சு, அதில் என்ன கொஞ்சோண்டு குறைப்பேன், அதிகமாக குறைப்பேன். நல்லா யோசிக்கணும். அதாவது அந்த படத்தினுடைய கதையை சொல்றதுக்கு, அதை நடிக்கிறது ஒப்பந்தம் பண்ணுறதுக்கு முன்னால் தயாரிப்பாளர்களும் இயக்குனரும் கதையை சொல்லியிருப்பாங்களா இல்லையா? சரிப்பா சொல்லல. அந்த நேரத்துக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் சில பேர் திங்க் பண்ணுவோம். அப்போ இது அதிகப்படியான தேவைங்கிற கான்செப்டில் தேவைப்படுறப்ப நடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்படிங்கிறப்ப நடிகை அப்படின்னா என்ன பண்ண முடியும்? நடிச்சு தான் ஆகணும். அப்புறம் எதுக்கு நடிக்க வர்றீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடிய நடிக்க வரக்கூடாது. இந்த அளவுக்கு தன் உடம்பை பிறர் பார்க்கக்கூடாது, ஆபாசமாக தெரியக்கூடாது. ஆமாம். அப்படின்னா நீ நடிக்கவே வரக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் எதுக்கு உங்களுடைய நிர்வாண படத்தை பதிவு போடுறீங்க? எத்தனை நிர்வாண படத்தை போட்டிருக்கிறீங்க? எத்தனை பிரச்சனைக்கு உள்ளாயிருக்கிறீங்க? நடிகை ராதிகா ஆப்தே பார்த்து நான் கேட்குறேன். அதே மாதிரி இப்போ சமீபத்தில் கர்ப்பமானதை ஒரு ஷூட் பண்ணி போட்டிருந்தீங்க, வயிறு பெருசாக. எந்த நடிகை போட்டாங்க அந்த மாதிரி? அமலாபால் போட்டாங்க. அதுவும் சர்ச்சைக்குரிய நடிகை தான். உங்களை மாதிரி சர்ச்சைக்குரிய நடிகை தான் அந்த மாதிரி ஆபாசத்தை விரும்புகிறீங்க. நீங்களா போட்டிங்கன்னா அது ஆபாசம் இல்லை. அப்படியா? அடுத்தவன் போட சொன்னா, அடுத்தவன் செய்ய சொன்னா ஆபாசமா? சினிமாவில் செய்ய சொல்கிறான், அது ஆபாசம். ஆனால் இவர்களாக பதிவு போடுறப்போ அது ஆபாசம் கிடையாதான். ஏன் நிர்வாணமாக நடித்தது இல்லையா ராதிகா? அரை நிர்வாணமாக வெப்தோர் நடித்தது இல்லையா? நிர்வாண படங்களை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பகிர்ந்தது கிடையாதா? என்ன இதெல்லாம் ஒரு வித்தியாசமான பேச்சுக்கிற அடைப்பில் பேசுகிறதா, இல்லை தன்னை மிக பத்தினித்தனமாக வெளிப்படுத்திக் கொள்வதா? ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ராதிகா ஆப்தேவனுடைய விஷயம் இன்னைக்கு இணையதளத்தை தட்டி விட்டு ஏகப்பட்ட நிர்வாண படங்கள், ஏகப்பட்ட
ஒரு பிரச்சனைக்குரிய சர்ச்சைக்குரிய ஆபாச படங்கள் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் யாரு நீங்கள் போட்டதானே? அப்போ ஒரு டைரக்டர் சொல்லக்கூட நீங்களா செய்து கொள்ளலாமா? அப்போ அது ஆபாசம் கிடையாதா? தங்கையாக இருந்தால் தாயாக இருந்தால் நீங்கள் இது மாதிரி சொல்வீர்களா அப்படின்னு போட்டு அப்பொழுது கேட்க தோன்றிய சொல்லிட்டு சொல்கிறார். ரைட், ஓகே. இப்போ நான் அவருக்கு சொல்லக்கூடிய பதில், தங்கையாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், அக்காளாக இருக்கட்டும், நாங்கள்லாம் நடிக்க விட மாட்டோம். இப்போ என்ன பண்ணுவீங்க? புரியுதுங்களா? இதான் நடக்குமா? ஒரு நடிகையாக போட நடக்கத்தான் செய்யும். நடிகையாக போட நடக்கத்தான் செய்யும். நடிகையாக போட நடிக்கத்தான் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு மார்க்கெட்டு பிடிக்கும். இப்போ நீங்களே படம் இல்லைன்னு சொல்லி போட்டு பல விதமான ஆபாச படங்களை போட்டிங்களா இல்லையா? அப்புறம் நடிக்கிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் வந்தது. எதுக்கு போட்டிங்க நீங்கள்? நீங்களா போட்டால் ஆபாசம் இல்லை, அடுத்தவன் சொல்ல அது ஆபாசமா? செய்ய சொன்ன ஆபாசமா? அது எதுக்கு தேவையில்லாம் அக்கா தங்கை தாயெல்லாம் எழுக்கிறீங்க? இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஆமாம், அக்கா தங்கை தாயெல்லாம் யாரும் அவன் ரோசம் உள்ளவன் நடிக்க வைக்க மாட்டான். உங்களை மாதிரி ஆட்கள் நடிக்கிறாங்க, அவ்வளோதான். இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. படுக்கை பகிர்தல், மற்றபடி கதவை தட்டி எத்தனையோ நடிகைகளுக்கு பலவிதமான ஆபாசங்கள் நடந்திருக்கு. முந்தா நாள் கூட சமந்தா ஒரு ஹைதராபாத் கடை திறப்பு விழா, ரசிகர்கள் சூழ்ந்துக்கிட்டாங்க. காரணம் என்ன? அவருடைய ஆபாசங்களை பார்த்த பல ரசிகர்கள் அவரை மொக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னால் நிதி அகர்வால் அந்தம்மா ஆபாசமாக வந்தாங்க. முடிச்சு ரவுண்டு கட்டி பார்க்குறாங்க. ஒரு பாலியல் சீண்டெல்லாம் ஒரு 5-6 ரசிகர்கள் சீண்டுறாங்க. காரணம் என்ன? நீங்கள் காட்டிய அந்த ஆபாசத்தை அவர்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வரக்கூடிய சமயத்தில் அது ரசிகனுடைய மனோநிலை அப்படித்தான் இருக்கும். அவெல்லாம் இருக்கிறதுனால தான் நீங்கள் நடிகையாக இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? இந்த சமீபத்தில் தண்டோரா அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்த தெலுங்கு நடிகர் பேசியிருக்கிறாரு. ஆமாம், பெண்களுக்கு சேலை ரொம்ப அழகானது, மற்றபடி ஆபாசமாக அங்கங்கள் தெரியும்படி சேலை அணியாதீங்க, குறிப்பாக நடிகையில் அணியாதீங்கன்னு சொல்லி ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்லியிருக்கேன். அது இன்னைக்கு பிரச்சனை பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அது மாதிரி தான் நீங்களும் ராதிகா ஆப்தேவும் பிரச்சனை பண்ணிட்டு ஏதோ அன்னைக்கு ஏதோ நியாயமாக நடந்தது போல் இப்போ இன்னைக்கு எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மனசாட்சி தொட்டு சொல்லிக்கங்க. அன்னைக்கு நேர்மையாக நடந்திருக்கலாம், மற்றபடி அது ஒரு மிகப்பெரிய ஆபாசமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு பின்னால் சான்ஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய ஆபாச படத்தை எந்த அளவுக்கு நீங்கள் இணையதளத்தில் பதிவு பண்ணீங்க? எத்தனை ரசிகர்கள் வெட்கி தலை உணர்ந்தா? என்னடா அது, கபாலியில் நடித்ததுக்கு பின்னால் ரஜினிகாந்தே முகம் சுழித்தார். என்னடா இப்படிப்பட்ட நடிகையோடு நாம் நடித்தோமா அப்படிங்கிற பல ரசிகர்கள் ரஜினி ரசிகர் நினைச்சாங்க. கட்டாயமா என்னடா அது, கபாலிங்கிற படத்தை ராதிகா ஆப்தே போட்டால் சந்தோஷம். அந்த லேடின்னு இந்த மாதிரிலாம் நடிக்குது, ஆபாசமாக நடிக்குது, வெப் தொடருங்கிற கான்செப்டில் சினிமாவில். இதெல்லாம் தெரியாமல் போச்சேன். இந்த மாதிரி நடிகையோட ரஜினிகாந்த் நடித்தார் கபாலியில் அப்படின்னா பல விதமான ரஜினி ரசிகர்கள் அந்த நேரத்தில் நினைச்சாங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்று ஒரு பேச்சு இன்று ஒரு பேச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன, அதே நேரத்தில் நடிகை அப்படின்னா அதான் முடிஞ்சு போச்சு. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நடிகை. அந்த நேரத்தில் இயக்குநர்கள் தயாரிப்பாளர் என்ன சொல்கிறார்கள்? முதல்ல கதையை சொல்லியிருப்பாங்க, ஆபாசமாக சிறிது கவர்ச்சியாக நடிக்க வேண்டும் சொல்லி போட்டு முடிஞ்சு போச்சு. அந்த நேரத்தில் ஓகே, ஷார்ட் எடுக்கக்கூடிய சமயத்தில் கொஞ்சம் அதிகப்படியாக தேவைப்பட்டிருக்கும். அப்போ இந்த மாதிரி வேணுமான்னு கேட்டிருக்க, தப்பு ஒன்றும் கிடையாது. உங்களுடைய சம்மதத்தோடு செய்யாவிட்டாலுமே கூட அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறப்ப ஏற்றுக்க வேண்டியதானே. அதுக்கு தானே நீங்கள் நடிக்க வர்றீங்க. மீண்டும் சொல்லிக்கிறேன், இதெல்லாம் அக்கா தங்கச்சிலாம் இழுக்காதீங்க. அக்கா தங்கச்சிலாம் நாங்கள் நடிக்க வைக்க மாட்டோம் உங்களை மாதிரிலாம். அதே அக்கா தங்கச்சி உங்களை மாதிரி ஆபாசமாக நடித்தால் அவருடைய கையை ஒடித்து விடுவோம். புரியுதுங்களா? ஆமாம், அதெல்லாம் தப்பு. அந்த மாதிரி நடிக்கவும் மாட்டாங்க எங்கள் அக்கா தங்கச்சிலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி உங்களை மாதிரி ஆபாச படங்களை போட்டு பப்ளிக் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு நடிகையாக இருக்குன்னு அப்படின்னா அப்படிப்பட்ட தொழிலே தேவையில்லை. அதை முதல்ல முடிவு பண்ணுங்க. ஆமாம், பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.